ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப் நல்லா ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சூப் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கோஸில் கால்வாசிக்கும் கம்மியாக இந்த அளவு கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கார்ன் சேர்த்தா பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கொடமிளகாயில் பாதி அளவு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு, ஒரு 2 கேரட், 2 பெரிய பல் பூண்டு, ஒரு 10 போல் பீன்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு வெண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வெண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டோடு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு காய்கறியவாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கோஸ் சேர்த்துருக்கோம். அப்புறமா பீன்ஸ், கேரட், கேப்சிகம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சூப் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் எல்லாத்தையும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் குக்கரில் தான் எல்லா காயையுமே வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 1/2 நிமிஷம் மட்டுமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினா போதும். 1/2 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு பெரிய டம்ளரில் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு சூப் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் செய்கிறேன். நாம் நார்மலாக எப்போதும் டீ குடிக்கிற டம்ளரை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அளவு நான் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசிலில் நல்லா எல்லா காயும் வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ரெடி பண்ணி வைக்க போகிறோம். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸு ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை கரைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஸ்பூன் வச்சே நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ 2 விசில் வச்சு சூப் நமக்கு ரெடியாக இருக்குது. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை ஸ்பூன் வச்சு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை சூப்பில் சேர்க்கும்போது நல்லா ஸ்பூன் வச்சு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால சூப் நமக்கு நல்லா திக்காகி வரும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகுத்தூள் எவ்வளோ சேர்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் நமக்கு இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த சூப்போட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 1.5லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நல்லா நமக்கு சூப் திக்காகி வந்துடும். இந்தளவு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.